தெரிஞ்சவங்களோட ஹஸ்பண்டுக்கு பயங்கரமான மூட்டு வலி. என்கிட்ட கருவேப்பிலை இல்லாட்டி முருங்கைக்கீரையில் பொடி செஞ்சு தாங்க, ரொம்ப நல்லது எலும்புக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை விட பிரண்டை பொடி வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு மேலே தோட்டத்தில் வந்து அதிகமாக பிரண்டை இருந்துச்சு. அதை போய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். முதல்ல நல்லா கழுவிட்டு அதில் நார் பகுதி மாதிரி இருக்கும், பீர்க்கங்கால எப்படி நார் இருக்கோ அந்த மாதிரி நார் பகுதி இருக்கும், அதை மட்டும் நல்லா சீவி எடுத்துடணும். அந்த மாதிரி எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சிடணும். இந்த மாதிரி சின்ன துண்டாக வெட்டி வெயிலையும் காய வைக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெயில் லேசாக வதக்கினாலும் நீங்கள் பொடி அப்படி இல்லைனா சட்னியும் அரைச்சிக்கலாம். துவையல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். செஃப் வெங்கடேஷ் பட் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார், அவருக்குமே மூட்டு வலி பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய டாக்டர் பார்த்தும் சரி வரல. கடைசியாக பிரண்டை துவையலை வந்து 3 நாள் சாப்பிட்டாரா, அதுவும் தொடர்ந்து சாப்பிடலையா, வாரத்தில் ஒரு 2 நாள் சாப்பிட்டாரா, அதுக்கே நல்ல ரிலீஃப் கிடைச்சிதுன்னு சொன்னார். நானும் அதனால் பிரண்டையை வாங்கி நல்லா நட்டு வச்சேன். இப்போ நிறைய வளர்ந்துருந்துச்சு. நான் அதிகமாக பிரண்டை துவையல் சாப்பிட்றதில்ல. பிரண்டை ஊறுகாய் சாப்பிட்ருக்கேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் பிரண்டை துவையல் சாப்பிட்டதில்லை. இன்றைக்கி தான் பிரண்டை பொடி செய்யலான்னு யோசிச்சிருக்கேன். வழக்கமாக நம்ம இட்லி பொடிக்கு எப்படி எல்லா பொருட்களையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நான் எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பிரண்டையை மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கினீங்கன்னா நிறம் வந்து நல்லா மாறிடும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் பிரண்டை பொடி வந்து நல்ல கலராக கிடைக்கும். அதோட ஆம்ச்சூர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். புளி சேர்க்குறதா இருந்தால் ஆம்ச்சூர் பவுடர் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் புளிக்கு பதிலாக ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா சூடு ஆறினோன்னு தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைக்கும் போது டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொடி வந்து நல்லா சூடு ஆறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன்.